புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள் குறிவைக்கப்படுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறிவைக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு ஐயா கவாய் அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். நாம் எல்லோரும் அம்பேத்கரின் பிள்ளைகள் தான். ஆனால் அண்ணன் திருமாவளவனை ஐயா கவாய் அவர்களை ஏன் அவர்கள் குறிவைக்கிறார்கள்? சங் பரிவார கும்பல், சனாதன கும்பல், RSS கும்பல், இந்துத்துவ பாசிச கும்பல் ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் ஐயா கவாய் அவர்களையும் குறிவைக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் முதல் பிள்ளை, மூத்த பிள்ளை. புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவத்தை சித்தாந்த எதிரிகளோடு அந்த தத்துவத்தை மிக நேர்த்தியாக பாதுகாப்பதில் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலே அல்லது இங்கு இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களிடத்திலே அம்பேத்கரின் கோட்பாடுகளை கொண்டு செல்வதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கரின் மூத்த பிள்ளையாய், முதல் பிள்ளையாய், தத்துவத்தை வழிநடத்துகிற தலைமகனாய் அண்ணன் திருமாவளவன் இந்திய மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது தோழர்களே. எப்படி அம்பேத்கர் அவர்கள் இந்த RSS செம்பரிவார கும்பலுக்கு பெரும் தடையாக இருந்தாரோ, அவர்கள் விரும்புகிற ஒரு மதசார்பு உள்ள ஒரு நாடை, சனாதன இந்தியாவை உருவாக்குவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி ஒரு தடையாக இருந்தாரோ, அப்படித்தான் இன்றைக்கு அம்பேத்கரின் தொடர்ச்சியாய் இந்த சங் பரிவார கும்பல் இந்த மண்ணில் அம்பேத்கரியத்தை வீழ்த்து விடாமல், பெரியாரியத்தை வீழ்த்து விடாமல், இடதுசாரி சித்தாந்தத்தை வீழ்த்து விடாமல், அதை பாதுகாப்பதில் பெரும் பாதுகாத்து வருகிற ஒரு பெரும் தலைவராக, RSS கும்பலுக்கு பெரும் தடையாக இருக்கக்கூடிய தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். ஆகவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது சங் பரிவார கும்பலால் குறிவைக்கப்படுகிறார் என்கிற செய்தியையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏறத்தாழ 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் எனக்கு தெரிந்து இந்த சங் பரிவார கும்பல் அதிகாரத்துக்கு, இந்த நரேந்திர மோடி கும்பல் அதிகாரத்துக்கு வருகிற அந்த காலத்திலிருந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பேராபத்து வந்துவிட்டது என்று எச்சரிக்கை அளித்த ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்று இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறவர்களே. ஏறத்தாழ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் இந்த கருத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த கருத்து உண்மை என்பதையும் பல இடங்களிலே சான்றுகளோடு அவர்கள் நிரூபித்திருக்கிறார் தோழர்களே. அதே போன்று நீதிபதி கவாய் அவர்கள் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இன்றைக்கு நீதித்துறை, அமலாக்கத்துறை, இங்கு இருக்கக்கூடிய அத்துறை துறைகளும் இந்த RSS BJP கும்பலின் பிடியில் சிக்கி உருண்டு கொண்டிருக்கிறது. நீதித்துறையை நெறித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீதித்துறை தொண்டையை நெறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும், மனுதர்ம சட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீதித்துறையில் RSS இந்துத்துவ பாசிச கும்பல் பெரும்பான்மையாக அதிகரித்து விட்டார்கள். ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பெரும் ஆபத்தான இந்த நிலையிலே மாண்புமிகு நீதியரசர் ஐயா கவாய் அவர்கள் நீதித்துறையிலும் இப்படி ஒரு அநீதி நடப்பதை, அதுவும் இந்தியாவின் தலைமை நீதிபதி நீதித்துறையினுடைய RSS அந்த ஆதிக்கத்தை அம்பலப்படுத்தி வருகிறார் தொடர்ச்சியாக. அவர் நீதிபதி பொறுப்பேற்றவுடனே எத்தனை நீதிபதிகள் பதவிகளுக்காக RSS சங் பரிவார கும்பலுக்கு ஆதரவான தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று ஐயா கவாய் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள், சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆக இது
அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் இந்த சங் பரிவார கும்பலுக்கு பெரும் தடையாக இருக்கிறார்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான செய்தி இருக்கிறது. எனக்கு பின்னர் அண்ணன் மணியரசு அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது, அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஏராளமான செய்தியை சொல்லலாம். இன்றைக்கு இந்தியாவிலே சொன்னப்போ சொன்னாங்க, அந்த கஜுவே வழக்கில் நீதிமன்றத்தினுடைய நேரத்தை விரயம் செய்கிற கும்பல் சங் பரிவார கும்பல் தேவையில்லாத வழக்குகளை தாக்கல் செய்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தை, அந்த பொறுப்பு உணர்வை சீர்குலைத்து வருகிறார்கள். அதனால்தான் உன்னுடைய கடமையிடத்திலே போய் கேட்டுக் கொள்கிற ஐயா கமையா அவர்கள் சொல்கிறார்கள், அது தேவையில்லாத ஒரு இடத்துல வழக்கு. அதை இவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒருவர் சனாதனத்துக்கு எதிரான சித்தாந்தத்தை இருக்கிறார், அம்பேத்கரின் சித்தாந்தத்தை தாங்கி பிடிப்பவராக சனாதன தத்துவத்துக்கு எதிராக ஒருவர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறார் என்பது RSS கல்வியில் விளைவிக்கிற ஆற்றுகிற ஒரு செய்தி. ஆகவே கவர்னர் RSS கல்வியிலே இந்த சங் பரிவார கும்பலின் கல்வியிலே விளைவிட்டு ஆற்றுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அவர்களுக்கு தெரிகிறார்கள் தோழர்களே. ஆகவேதான் இவர்கள் தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். தோழர்களே, இன்றைக்கு நீதிமன்றமாக இருக்கலாம், அல்லது சட்டமன்றமாக இருக்கலாம், நாடாளுமன்றமாக இருக்கலாம், மக்கள் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களிலும் பொறுப்புணர்வோடு பேசுகிற தலைவர்கள் குறைவு. பொறுப்புணர்வோடு இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பொறுப்புணர்வோடு நேரத்தை கட்டிய அந்த கட்டுப்பாட்டோடு பேசக்கூடிய தலைவர்கள் குறைவு. அண்ணன் திருமாவளவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் எத்தனையோ உறுப்பினர்கள் இருக்கலாம், 500 பேர் இருக்கலாம், 400 பேர் இருக்கலாம், எத்தனையோ உறுப்பினர்கள் இருக்கலாம். அத்தனை பேர்களிலும் மிகவும் பொறுப்புணர்வோடு இந்த தேசத்தின் மீதான அக்கறையோடு சித்தாந்த எதிரிகளுக்கு சாவு நினைக்கிற ஒவ்வொரு அவருடைய பேச்சும் சிறுத்தைகளின் அணுகுண்டு வீச்சாக நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளவர்கள் உரையாக. அதனால பயப்படுறாங்க. எல்லாரும் ஒப்புரைக்கிற முழக்கம் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலே வேறு எவரும் அந்த முழக்கத்தை அங்கே கொண்டு சேர்த்ததில்லை. அண்ணன் திருமாவளவன் தான் அந்த குரலை அங்கே கொண்டு போய் சேர்த்தார் சொல்லுங்கள். இது அவர்களுக்கு ஆத்திரத்தை, வெறுப்பையும் அச்சுறுத்தையும் வருகிறது. ஏன் அவர்கள் டெல்லிக்கு போகும்போது அண்ணன் திருமாவளவர்களை சீண்டுகளை தமிழ்நாட்டில் சீண்டுகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக, பேரறிஞர் அண்ணாவாக, தந்தை பெரியாராக, புரட்சியாளர் அம்பேத்கரின் முகமாக இந்த சங் பரிவார கும்பல் கால் கொள்வதற்கு பெரும் தடையாக திருமாவளவன் இருக்கிறார் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். பல முயற்சி பண்றாங்க, கூட்டணி உடைக்கிறது, என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாங்க, முடியல. இந்த கூட்டணி உறுதித்தன்மையோடு இரும்பு கோட்டையாக இருப்பதற்கு அந்த புரிதலோடு இயங்குகிற தலைவர் அந்த கூட்டணியிலே யார் என்று சொன்னால் அந்த தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன் என்பதை சங் பரிவார கும்பல் புரிந்து கொண்டார்கள். திமுக கூட்டணி அவரால் உடைக்க முடியல. அதனால ஆத்திரத்தை உணர்ந்தாங்க. இந்த காயடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு, அரசியல்ல காயடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கு. அது சொல்லு, ஒண்ணு கொடுத்தா 2 கொடுப்போம் சொல்லி. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறை படித்து பாருங்கள், தமிழ் புலிகள் கட்சியின் வரலாறை படித்து பாருங்கள். அண்ணாமலை ஆட்டுக்குட்டியவர்களே, ஒன்று கொடுத்தால் இல்ல, ஒரு கண்ணத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டும் ஒரு இயேசுவின் காலம், ஒரு கண்ணத்தில் அடித்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டாமல் திருப்பி அடிப்பது சிறுத்தைகளின் காலம், புலிகளின் காலம், திருமாவளவன் காலம், நாளை திருவள்ளுவர் காலம் என்று இளைஞர் படையை நாங்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சும்மா நாங்கள் மேடை பேச்சுக்காக பேசுறதில்ல. யார் வச்சுக்கிறீங்க? எஸ்ஆர் பாண்டியன் யார் தெரியுமா? சொல்ல விரும்பல. அவர் யார்? நம்மளுடைய வரலாறு படிச்சு பாருங்க. இன்னைக்கு அம்பேத்கரின் தத்துவத்தை, புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவத்தை, பேராசார் வாசி தத்துவத்தை, பெரியாரின் தத்துவத்தை தத்துவத்தோடு இங்கே வழிநடத்துகிற ஒரு தலைவராக இங்கே உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் எஸ்ஆர் பாண்டியன். அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் சாதி வெறியர்களுக்கெல்லாம், மதவெறி கும்பலுக்கெல்லாம், சங்கீதங்களுக்கெல்லாம் அவர்கள் கல்வி விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கிற அண்ணன் பசும்பொன் பாண்டியன் வேலைகள் ஈழத்துல போர் நடந்துருச்சு. என் மக்கள்லாம் செத்துட்டு இருக்காங்களே,
நான் எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு போகணும், பதவிக்கு போன எனக்கு தேவைன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவர்கள் கவலையோடு நான் நாடாளுமன்றத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொன்னார். எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். ஐயா கலைஞர்களுக்கு நீங்க தயவு செய்து போட்டியிட்டு சொன்னாங்க. கலைஞர் சொல்றாங்க. ஆனால் இந்திய வரலாற்றிலே விடுதலை புலிகளின் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் திருமாவளவன் அவர்களே நாடாளுமன்றத்தில் நீங்கள் தான் போக வேண்டும், ஏனென்று சொன்னால் ஈழம் தொடர்பாக பொறுப்புணர்வோடு பேசுகிற கடமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அண்ணன் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். நீங்கள் போது உங்கள் கையிலே தம்பி வன்னியரசை அழைத்து செல்லுங்கள் என்று சொந்த தலைவர்களுடைய அண்ணன் அப்படிப்பட்ட பண்பாளர்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக, இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக சனாதன சக்திகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீரியல் குன்றாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த கும்பல் திசை திருப்புவதற்காக அந்த நிகழ்வு திசை திருப்புவதற்காக தாவேவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சங் பரிவார கும்பல், அண்ணாமலை கும்பல், நான் கேட்கிறேன், அண்ணாமலைக்கு நைட்டார் நாயகருக்கும் மானா ரோசம் ஏதாவது இருந்துச்சுன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சூத்திரர்கள் யார் என்கிற வரலாறு புத்தகத்தை படிக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்களை மாதிரி தூக்குட்டையோ குப்பையோ அவங்களுக்கு தேவை. சித்தாந்தவாதிகள், அறிவாளிகள், போராளிகள் அவங்களுக்கு தேவையில்லை. உன்னை மாதிரி பொதி சுமக்குகிற கழுதைகளும் குப்பைகளும் தான் இந்த RSS பிஜேபி கும்பலுக்கு தேவை. கூலிக்கு மாறுகிற, பதவிக்காக கொண்டிருக்கிற பிழைப்புவாத கும்பல் தமிழகத்தை சீர்குலைத்து துடித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியாவை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவம் தான் இந்த தேசத்தை பாதுகாக்கும். தந்தை பெரியாரின் கோட்பாடு இந்த மண்ணை பாதுகாக்கும். பேராசான் வாரிசின் கருத்து தான் இந்த மண்ணின் மக்களுக்கான ஒரு தத்துவம் என்கிற அந்த கோட்பாடுகளில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கட்டட கூட்டம் என்பது இந்த நெல்லை மாணவர்களை ஒருங்கிணைத்த தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று ஏதோ நெருக்கடி, தீபாவளி நெருக்கடியில தலைவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், பேச வேண்டும் என்கிற அடிப்படையிலே நம்முடைய தாய்மாரெல்லாம் வந்திருக்கிறீர்கள். இந்த கருத்து எப்படி இளைய தலைமுறையிலும் போய் சேர வேண்டும், இந்த தேசத்துக்கு இருக்கக்கூடிய ஆபத்து எப்படி இருக்கிறது போய் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா குறி வச்சுட்டாங்க, அம்பேத்கரை குறி வச்சாங்க. அம்பேத்கர் மட்டும் ஒரு 10 ஆண்டுகள் கூடுதலாக இந்த மண்ணிலே உயிர் வாழ்ந்திருந்தால் இந்த கும்பல் RSS என்கிற ஒரு இயக்கத்தை இருந்திருக்கார். அவருடைய பணி அப்படிப்பட்ட பணி. அம்பேத்கர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் தூங்காமல் கண்டுஞ்சாமல் நாளை நரம்பு தன்னுடைய ரத்தமும் சதையும் எல்லாம் எப்போதும் இந்த மண், இந்த தேசம், இந்த மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு படித்துக் கொண்டு இந்த சனாதன கும்பலுக்கு எதிரான எச்சரிக்கைகளை நாம் அனைவருக்கும் சேர்த்து அம்பேத்கர் ஒருவர் அவருடைய கருத்தியலால், அவருடைய அறிவால் இந்த மண்ணை பாதுகாத்தார், நம்மை பாதுகாத்தார். அம்பேத்கருக்கு அடுத்தபடியாக இப்போது எப்போதும் இந்த மக்களை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவராக, நாடி நரம்பு ரத்தமும் சதையுமாக எப்போதும் இந்த மக்களை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன், நாளை திருவள்ளுவர் போன்ற தலைவர்களை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நல்பரிவார கும்பல் குறிவைக்க தொடங்கிவிட்டார்கள். கொங்கு மண்டலத்தில் சிம்மசம்பரமாக நாகை திருவள்ளுவர் வந்துவிட்டார். விளிம்புநிலை மக்களை எல்லாம் அரசியல் படுத்துவதற்கு இங்கே பணி செய்ய தொடங்கிவிட்டார் என்று அவர் அங்கேயும் அவர்கள் ஒரு சரிவடைத்திருக்கிறார்கள். அதை திட்டமிட்டே புரிவிக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையோடு நம்முடைய தலைவரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது தோழர்களே. நாம் அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரை எந்த இடத்தில் ஒரு ஊசி கூட நுழைய முடியாத அளவுக்கு அந்த வாய்ப்பை எதிரிகளுக்கு ஒருபோதும் வளர்க்க முடியாத ஒரு மகத்தான தலைவராக அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார். ஏன்னா வீக்னஸ் பாயிண்ட் வச்சு தான் வாங்கிப்பான். எந்த வீக்னஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது.
நாங்கள் வெளிப்படையா இருக்கோம். வருமான வரித்துறை வந்தையா ரைடு உனக்கு கோபம் கூட கிடைக்காது சொன்ன தலைவர் திருமாவளவன். ஏன்னா எங்களுக்கு வீக்னஸ் கிடையாது. நீ எவனோடக்கெல்லாம் வீக்னஸ் இருக்கோ, எவனெல்லாம் பலவீனம் இருக்கணும், அந்த துன்பம் தான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறார். விஜய் கூட ஒரு ஒத்துழைக்கலாம், புதிய அடிமை. ஆனால் எங்கள் மகத்தான தலைவன், எங்களுடைய ஆசான் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகளாக, அவரின் தத்துவத்தை வழிநடத்துகிற தம்பிகளாக நாங்கள் இந்த முதல் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழ் புலிகளும் ஏனைய ஜனநாயக சக்திகளும் இந்த தத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம். எங்கள் தலைவர்களை பாதுகாப்போம். இந்த கும்பல் சீண்டினால் அந்த கும்பலை திருப்பி அடிப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை முன்னெடுத்த தோழர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பணிவான வணக்கத்தையும் சொல்லி தமிழ் புலிகள் சார்பில் மீண்டும் ஒருவரை நன்றியும் பாராட்டுகள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.